ஹலோ ஆல். டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? ஸ்கட்டில். ஸ்கட்டில் அப்படிங்கிறது நவுன், வேர்ப் 2 ரோலுமே ப்ளே பண்ணும். ஃபர்ஸ்ட் நவுன்ல என்ன மீனிங்னு பார்த்துடலாம். ஒரு மெட்டல் கண்டெய்னர் ஹேண்டிலோட இருக்கும் சரிங்களா? எதுக்காக அப்படின்னா கோல் இருக்கு இல்லையா, நிலக்கரின்னு சொல்லுவோம். நிலக்கரியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் கண்டெய்னரை தான் வந்து ஸ்கட்டில்னு சொல்லுவோம். அதாவது கரித்தொட்டி. டொமஸ்டிக் ஃபயரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நிலக்கரியை சேமிக்கக்கூடிய ஒரு மெட்டல் கண்டெய்னரை ஸ்கட்டில்னு சொல்லுவோம் சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஷிப்போட கதவு ஒரு 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 சைடில் இருக்கக்கூடிய கதவையுமே வந்து நம்ம வந்து ஸ்கட்டில்னு சொல்லுவோம் சரிங்களா, நவுனில். இப்போ நம்ம அப்படியே வேர்புக்கு இந்த வேர்ட் கொடுக்கக்கூடிய மீனிங் பார்க்கலாம். குயிக்காக மூவ் பண்ணுறது சரிங்களா, ஒரு ஹரீட் ஸ்டெப் வச்சு குயிக்காக மூவ் பண்ணுறத ஸ்கட்டில்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிளானை முறியடிக்கிறது, திட்டத்தை முறியடிக்கிறதையுமே ஸ்கட்டில்னு சொல்லுவோம். ஒரு கப்பலை வேண்டுமென்றே மூழ்கச் செய்கிறது, இன்டென்ஷனலாக ஒரு ஹோல் வந்து மேக் பண்ணி அந்த கப்பலை மூழ்கடிக்கிறதுமே வந்து ஸ்கட்டில்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ வந்துட்டு நவுனாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டல் கண்டெய்னர், நிலக்கரியை சேமிக்கக்கூடிய ஒரு மெட்டல் கண்டெய்னரை ஸ்கட்டில்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஒரு டோர், அதையுமே ஸ்கட்டில் சொல்லலாம். வேர்பாக பார்த்தோம் அப்படின்னா குயிக்காக மூவ் பண்ணுறது, அதாவது ஹரியான ஒரு ஹரிபரியான ஸ்டெப்ஸ் வச்சு மூவ் பண்ணுறது, ஒரு திட்டத்தை முறியடிக்கிறது, கப்பலை மூழ்கச் செய்தல், இதுதான் வந்து ஸ்கட்டில் சரிங்களா. இதுக்கான க்ளூ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஷட்டில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷட்டில் கார்க் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டான ஒரு மூமெண்ட் இருக்கும், மூவ் குயிக்லி அப்படிங்கிறதோட அதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து நம்ம குயிக்காக மூவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட திட்டத்தை முறியடிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கப்பலை மூழ்கச் செய்தலுமே ஒரு நெகட்டிவ் மீனிங்கில் வருது. ஸோ ஆப்போசிட் பிளேயர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த மெட்டல் கண்டெய்னர், அந்த கோல் ஸ்டோர் பண்ணுற மெட்டல் கண்டெய்னருக்கு எப்படி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஷட்டில் கார் கூட அந்த பேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் அது மெட்டலில் இருக்குன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரீகேப் செஷனில் என்ன வேர்ட் பார்க்க போகிறோன்னா போல்ஸ்டர். போல்ஸ்டர் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுறது சரிங்களா, என்கரேஜ் பண்ணுறது, ஒருத்தங்களை ஸ்ட்ராங்காக ஆக்குறது ஓகேவா. அது வந்து வேர்பாக இந்த வேர்ட் கொடுக்கக்கூடிய மீனிங். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நவுனில் ஒரு லாங் திக் பில்லோவை இன்னொரு பில்லோவுக்கு அடியில் வைக்கிறோம் இல்லையா, அதையுமே வந்து போல்ஸ்டர்னு சொல்லுவோம், ஒரு சப்போர்ட் பில்லோ மாதிரி சரிங்களா. ஸோ வந்து இதுக்கு க்ளூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு போல்டான சிஸ்டரால் மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருக்க முடியும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ண முடியும், என்கரேஜ் பண்ண முடியும், ஒருத்தங்களை ஸ்ட்ராங்காக மேலும் ஸ்ட்ராங்காக ஆக்க முடியும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.